அனைவருக்கும் வணக்கம். இது குறள் அமுதம். எந்த ஒரு சூழல்லையும் புதிதா ஒருத்தவங்க நம்மளோட உறவு கொள்ளும்போது, ஒரு கல்லூரி வாழ்க்கையோ, ஒரு வியாபாரமோ, இல்லை ஒரு நிர்வாகமோ புதிதாக நாம் உறவு கொள்ளும்போது நாம் எப்படி அவங்களோட உறவு கொள்ளணும் அப்படின்னு வள்ளுவர் வலியுறுத்துறாரு. அதை தான் தெரிந்து தெளிதல்ங்கிறாரு. தெரிந்து தெளிதல்னா அப்போ உறவு கொள்றவங்கள நம்ம தேர்வு வச்சு அவர் முடிவுக்கு வரணும். தேர்வு வச்சு முடிவுக்கு வரணும். சரி, ஒருத்தவங்களை நல்லா கொஞ்சம் பழகி குணநலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட உறவு கொள்றோம். அப்போ உறவு கொண்டதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு. என்ன சொல்றாரு? அதிகாரம் தெரிந்து தெளிதல். தேர்வு வச்சு ஒரு முடிவுக்கு வரணும். குறள் எண் 510. தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். தீரா இடும்பை தரும். ரெண்டு விஷயங்கள் சொல்றாரு. ஒன்று, தேரான் தெளிவும், என்ன ஏதுன்னே தெரிஞ்சுக்காம ஒரு முடிவுக்கு வந்துடுறது. தேர்வு வைக்காமலேயே சரி இப்போ அவனை பார்ட்னரா சேர்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ அவனுடைய நல்ல குணம் கெட்ட குணம் என்னன்னு தெரிஞ்சுக்காமலேயே ஒரு முடிவுக்கு வந்துடுறது. அப்படி தேரான் தெளிவும், தேர்வு வைக்காமலே ஒரு முடிவுக்கு வர்றதும். சரி, தேர்ந்து வச்சு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு, தெளிவுக்கு வந்தாச்சு. தெளிந்தான் கண் ஐயுறவும், ஒரு முடிவுக்கு வந்து உறவு கொண்டதுக்கு அப்புறம் அவங்க மேல சந்தேகம் வைக்கிறது. இந்த ரெண்டு விஷயமே வந்துட்டு என்ன வரும்? தீரா இடும்பை தரும். தொடர்ந்து இடும்பை இருந்து துன்பத்தை தந்துகிட்டே இருக்கும். என்ன? தேரான் தெளிவு. தேர்வு வைக்காம நாம அவன் மேல தெளிவு கொண்டுட்டோம். அடுத்தது தெளிந்தான்கண் ஐயுறவு. ஒருத்தவனை வந்து ஒரு முடிவுக்கு வந்து அவனோட ஒரு உறவு வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவன் மேல ஒரு சந்தேகம், அந்த ஐயுறவு இருக்கு இல்லைங்களா? ரெண்டு விஷயமே என்ன வரும்? தீரா இடும்பை தரும். தொடர்ந்து நம்ம கூடவே துன்பத்தை தரும் அப்படிங்கிறார் வள்ளுவர். தெரிந்து தெளிதல். குறள் எண் 510. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம். நன்றி.